எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் மே மாதம் 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்தது. அந்த நீட் எக்ஸாம் பற்றி ஏற்கனவே ஏகப்பட்ட விவாதங்கள், ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருப்பி ஒரு புது பிரச்சனை. இது ஏற்கனவே 2-3 தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, எக்ஸாம் வருது, பேப்பரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அல்லது எக்ஸாம் ஹால்லேயே சில தில்லுமுல்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ திடீர்னு பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீ எக்ஸாம் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியான வந்திருக்குது. இதை எடுத்து நடத்தக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குதா, இல்லை எதனால் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான ஒரு அலசல் நம்முடைய நண்பர் சுரேந்தர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நம்ம பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஆள் தான். இந்த பர்டிகுலர் விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெயிலியர் தான். தர்மேந்திர பிரதான் இட்ஸ் எ பிக் ஃபெயில். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்போலாம் நடக்கல. நான் லிஸ்ட் வச்சிருக்கேன். கடந்த 5 வருஷமா எவ்வளோ எக்ஸாம் பேப்பர் இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்னு. இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. இது ஒரு பெரிய லீக் மாஃபியா இருக்குது பின்னாடி. இவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ங்கிறது எப்படின்னு தெரியும், இளைஞர்களை நம்பி தான் இந்தியா இருக்கு. இது எப்படி நீங்க லீக் பண்றீங்க, அலோவ் பண்றீங்க? நீங்க என்கிட்ட தனியா பேசும்போது நீங்க சொன்னீங்க, இதுக்கு இவ்வளவு அமௌண்ட், எதுக்கு இவ்வளவு அமௌண்ட்ங்கிற மாதிரியான ஒரு மாஃபியா பின்னாடி இருக்கு. ஆமா ஆமா, அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, May 3 எக்ஸாம், சரியா? 48 மணி நேரம் பிஃபோர் த எக்ஸாமே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரிசீவ் ஆகுது எல்லாருக்கும், சரியா? அந்த பிடிஎஃப் ஃபைல் ரிசீவ் ஆகி எல்லாருக்கும் போயிடுச்சு. 120 to 140 கொஸ்டின்ஸ் சிமிலரா நம்ம எந்த கொஸ்டின் பேப்பர் நீட்ல வருதோ 140 கொஸ்டின் சிமிலரா எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. 120 140 கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. பயோ பிளஸ் கெமிஸ்ட்ரி இது ஃபுல்லாவே. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 22.8 லட்சம் பேர் எழுதுறாங்க இந்த எக்ஸாம். 5500 சென்டர்ஸ், 500க்கு மேற்பட்ட சிட்டிஸ்ல நடக்குது. இது மே 7ஆம் தேதி எக்ஸாம் எழுதி 7ஆம் தேதி 4 நாள் ஆயிடுச்சு. என்டிஏ கவனத்துக்கு ஒரு அலர்ட் வருது, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இந்த லீக் ஆகி இந்த இடத்துலலாம் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. உடனே என்டிஏ என்ன பண்ணுது, இமீடியட்டா சிபிஐக்கு ஆக்ஷன் கொடுத்து ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு இந்த எக்ஸாம் செல்லாது, ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு நாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு. இது இப்போ நடந்த ப்ராசஸ். மே 3ல இருந்து 7ஆம் தேதிக்குள்ள, சரியா? இந்த ப்ராசஸை நீங்க பாருங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு எல்லாம். போய் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. கண்டக்ட் பண்ணிட்டு 23 லட்சம் பேர் எழுதுறாங்க இந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் ஸ்டெப்பா என்டிஏக்கு நியூஸ் என்டிஏ ஸ்டாப் பண்ணுது, இது செல்லாது அப்படின்னு. 23 லட்சம் 23 லட்சம் சின்ன நம்பர் கிடையாது. ஆமா ப்ரோ, என்ன எவ்வளவு கனவு. 1 லட்சம் தான் அதுல சீட்டு. 23-24 லட்சம் பேர் எழுதுறாங்களா, 1 லட்சம் மெடிக்கல் சீட்டு தான் அது. இந்த பிரச்சனைனால தான் இவ்வளவு டிமாண்ட் எல்லாருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன். ஐயோ, 1 லட்சம் சீட்டு தான் இருக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு, இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது. என்டிஏல பாத்தீங்கன்னா இப்ப பெரிய இன்னொரு பிரச்சனை, 25 கோர் ஸ்டாஃப் தான். மற்ற ஆளுங்கலாம் பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நியாயப்படி என்டிஏல 500+ ஸ்டாஃப் நீங்க போடணும், 25 கோர் ஸ்டாஃப் எப்படிங்க 23 லட்சம் பேரை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்கு. இந்த மாதிரி லீக் பண்றவங்க இவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு. இவங்களுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை, 10 லட்சம் மேல நீங்க ஃபைன் கட்டணும். இந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்லாம் இருக்கு. அதை தாண்டியும் அவங்க பண்றாங்க, சரியா? இந்த பர்டிகுலர் குரூப் 2024லயும் இதே மாதிரி லீக் ஆச்சு பேப்பரு. அதே நீட் சம்பவம். நான் என்ன சொல்றேன், ஒரு வாட்டி பிரச்சனை வந்தாலே அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். மேலும் மேலும் இது லீக் ஆயிட்டே இருக்கு. நீங்க இன்னொன்னு கேட்டீங்க ஃபர்ஸ்ட், இது இந்த பேப்பர் எப்படி அப்படின்னு. ஆமா, இது எப்படி நடந்ததுன்னு போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் எடுத்துட்டாங்களே, கொஸ்டின் சால்வ்டு. அந்த 120ல இருந்து 140 கொஸ்டினுக்கும் ஆன்சரோட உங்களுக்கு கிடைக்கணும். அதான் இந்த மாஃபியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தி வேலையை பத்தி சொல்றேன். அந்த மாஃபியாக்கு வருவோம். அந்த மாஃபியா எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்தாங்கிறதுக்கு அப்புறம் வருவோம். இவங்க என்ன பண்றாங்க, சால்வ்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதிகபட்சம் 75 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அதாவது வித் ஆன்சர்ஸ். ஆமா, கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஆமா, கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் 75 லட்சம் ரூபாய். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 75 லட்சம் ரூபாய்க்கு இதை விற்கிறானுங்க, சால்வ் பண்ணி இருக்கிறத அமௌண்ட். இது வேரி ஆகுது. ஒரு இடத்துல 75 லட்சம், ஒரு இடத்துல 30 லட்சம், ஒரு இடத்துல 40 லட்சம், இந்த மாதிரி மாத்தி மாத்தி விற்கிறாங்க. டைம் கிட்ட 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 வர வர அது கம்மியாயிட்டே வரும். நம்ம படத்தை பிளாக் டிக்கெட் மாதிரி அந்த கான்செப்ட். இதுல கஷ்டப்படுற நீட் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ் லோன் வாங்கிலாம் படிக்க வைக்கிறாங்க.
படிக்க வைக்கிறாங்க ப்ரோ. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர், அவங்க வெறும் ஸ்கூலில் படிக்கிற சிலபஸ் மட்டுமே அதுக்கு பத்தாது. அதுக்குன்னு ஸ்பெஷலாக காசு செலவு பண்ணி கோச்சிங் சென்டர் போயிட்டு அதுக்குன்னே தனியாக வந்து டைம் எடுத்து ப்ரோ, நான் சாதாரண இந்த என்ன சொல்கிறது குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அப்படின்னும் போது நீட்டுங்கிறது வந்து ரொம்ப டாக்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய கனவு. எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகி படிச்சுட்டு வரணும் அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம்ங்கிறது அது ஏத்துக்கவே முடியாது. ப்ரோ எவ்வளவு பேர் சூசைட் பண்றாங்க, சீட்டு கிடைக்கல, கஷ்டப்பட்டு படிச்சு. தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். நான் தமிழ்நாட்டையே நான் இதே இந்த மாதிரி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எக்ஸாம் ஹால் மாத்தி கொடுத்துட்டாங்க. இது கொடுப்பாங்களே ஹால் பேப்பர் மாத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கே நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணோம், நம்ம கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது, இதெல்லாம் என்ன கவர்மெண்ட்னு கேட்டேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தப்பு பண்ணா தப்பு தானே. 24 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, நீ வந்து இதை எப்படி நீ அலோவ் பண்ண? கொஞ்சம் நஞ்ச ரேட்டுக்கு விற்கிறாங்க. எவ்வளவு ஏழை மக்கள் இருப்பாங்க. இதுல இன்னொரு இது சால்டா நீ விற்கிறனா எப்படி அவன் எடுத்தாங்கிறத நீங்க ட்ராக் பண்ணணும் தானே. 4 நாளுக்கு அப்புறம் என்டிஏக்கு நியூஸ் வந்து தான் நீ சிபிஐக்கே மாத்துற. ஸோ அது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி எடுத்தாங்க, எங்க எடுத்தாங்க. இன்னொன்னு வெறும் கொஸ்டின் பேப்பர்னா 5 லட்சம் ரூபா நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன். அதாவது ஆன்சர் இல்லாத வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் 5 லட்சம் ரூபா. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் அதை நான் படிச்சு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ட்டு சோம்பேறித்தனப்படுற தத்திங்களுக்கு ஆன்சரோட கொஸ்டின் பேப்பர் இல்ல, எனக்கு வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் நான் படிச்சப்பேன், ஆன்சர் நான் படிச்சுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் கொஸ்டின் பேப்பர். அப்ப அந்த தத்திங்களுக்கு ஒரு வேலை, இப்படி படிக்கிற ஒரு வேலை. ஆமா. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்த மாஃபியா வந்து சாதாரண மாஃபியால கோச்சிங் சென்டரும் கனெக்ட் ஆயிருக்கு. கோச்சிங் சென்டருக்கும் இந்த மாதிரி மெயின் கோச்சிங் சென்டர்லாம் அவங்க நல்லா சம்பாதிக்கிறானே. கோச்சிங் சென்டர்ல ஒரு ஆளுக்கு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வாங்குறான், அவனுக்கும் தனியா அனுப்புறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தான் சொல்லி கொடுத்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல நடக்குது பாருங்க, அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு அந்த ஆங்கிள்லயும் விற்கிறாங்க. இன்னொன்னு பர்சனலா வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பா போட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. நீ எப்படின்னா ஒரு பஞ்சா இங்க ஒரு ஆள் இருக்கானா, அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒரு வேலைக்கு வித்துக்கோ, எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடு. இல்ல ப்ரோ, இந்தியன் இன்டெலிஜென்ஸும் இந்தியன் கிரைம் பிரான்ச்சும் இவ்வளவு வீக்காவா இருக்குது, இதை கூட கண்காணிக்க முடியாத அளவுக்கு. நான் என்ன சொல்றேன், உலகம் ஃபுல்லா நேஷனல் செக்யூரிட்டிக்கு அவ்வளவு நல்ல பேர் வாங்குறோம். நம்மளோட இந்தியால நடக்கிற எக்ஸாம்ஸ்ல ஏன் கோட்டை விட்டீங்கன்னு கேக்குறேன். இது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல. எல்லாம் சொல்ல நீ என்ன உடனே சொல்ற, கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு வாட்டி நீங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், எவ்வளவு வாட்டி நீங்க விட்டுட்டே இருப்பீங்க. சரி, அவர் ஆன்சர் பண்ணாரா, மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணாரா, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஏன் கிளம்பி போறாரு? ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் இது நடந்திருக்கு. சரியா, இது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்லயே பாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு நடந்திருக்குன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். அது நான் அப்புறம் வருவோம். ப்ரோ, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, போன தடவை இது முதல் தடவை கிடையாது, இதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இன்னொரு தடவை எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஹால் சூப்பர்வைசரே வந்து சப்போர்ட் பண்றாப்ல, ஏதோ ஹெல்ப் பண்றாப்ல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது எப்படிப்பா இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா நீங்க இது நீட் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு எக்ஸாம். நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு மிலிட்டரி ஆர்மி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீட் எக்ஸாம்ங்கிறது அப்படிதான். ஏன்னா இதுக்கான ப்ராசஸ் அதிகம். நீட்ல நீங்க எவ்வளோ வந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்க, இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க நீட் அப்ரூவ் பண்ணதே ஒரு பெரிய வார் தான். அதை நீங்க பண்ணிட்டு நீட் எக்ஸாம் பேப்பர் ஒரு வாட்டி லீக் ஆகுது, அது யாருக்கு கெட்ட பேரு? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்போ வரைக்கும் கொண்டு வர முடியல. வெறும் நீட் மட்டும் இல்ல, பல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட பேப்பர் லீக் ஆயிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். இந்த மாஃபியாவை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நக்சலைட்டை ஒழிச்சிட்டீங்க, டெரரிசம் ஒழிச்சிட்டீங்க, எல்லா இடத்துலயும் எல்லாமே சாதிச்சிட்டீங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களுக்கு என்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் வரப்போகுது? இதுல வந்து காசு உள்ளவன் வாங்குவான். அதை ஏழை மக்கள் எவ்வளவு பேர் படிப்பாங்க? வெறும் நீட்டை நம்பி இருக்கிறவங்க. அந்த 140 கொஸ்டின்ல ப்ரோ 720 மார்க் டோட்டலா 600 மார்க் கவர் ஆயிடுதான். அதுல நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லீக் ஆன கொஸ்டின்ல அது படிச்சீங்கனாலே 600 மார்க் உங்களுக்கு. இந்த ஏழை மக்கள், அந்த ஏழை மாணவர்களை பத்தி நம்ம தனியா பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்க நீட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வராங்கல்ல மாணவர்கள், அவங்கள என்னென்ன மாதிரி செக்அப் நீங்க பண்றீங்க? தோடு, கம்பல், மூக்குத்தி, உள்ள ஏதாச்சும் விட்டு வச்சிருப்பாங்களா? நிறைய இஷ்யூ இருக்கு. ஹிஜாப் போட்டு வரக்கூடாது. நான் ரிலீஜியஸாவே சொல்றேன்,
இன்னும் கர்நாடகாலாம் பாத்தீங்கன்னா அது வந்து விமர்சனமாயிடும். இப்ப நான் பேசுறது பெரிய பிரச்சனை ஆச்சு. நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் சேக்ரெட் த்ரெட் அந்த பிராமணர்கள் நூலு. பூனல்னு போட்டிருப்பாங்க, ஆமா. அதை ரிமூவ் பண்ணணும்லாம் நிறைய இடத்துல சொல்றீங்கல்ல, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கல்ல. இது அதாவது காதுல போடுற தோடுல வந்து விட்ட மறைச்சி எடுத்துட்டு வர முடியும் நம்புற நீங்க எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? அதுதான் நம்ம பேசுறோம். எல்லாத்துலயும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்களை ஸ்ட்ரெஸ் வேற ஆக்குறீங்க. நீங்க செக் பண்றது எல்லா இடத்துலயும் இருப்பாங்க ப்ரோ. அது அந்த வயசுல இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் பண்ற கும்பலும் இருக்கும், நேர்மையா வரவனும் இருக்கும். நேர்மையா வரவன் நீ டென்ஷன் பண்ணி விட்டனா மூளை குழம்பிடும். எனக்கு ஆயிருக்கு. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மைண்ட்ல இருக்கோ அதை மறந்துடுவீங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே டைம் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையில நல்லா படிச்சு சூப்பரா எழுதிருக்கண்டா, கான்ஃபிடண்டா ஒருத்தன் உட்காந்துருப்பான். நீ 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ற? எக்ஸாம் லீக் ஆயிடுச்சு, எக்ஸாமே கிடையாது, ரீடெஸ்ட் எழுதணுங்கிற. அவன் ஷேட்டர் ஆயிடாது அவன் மைண்டு. ப்ரோ அவன் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வர்றவனுக்கு ஒரு வெனங்காய ப்ரெஷரும் கிடையாது. அவனுக்கு என்ன ப்ரெஷர்? ஆமா, அவனுக்கு ஈஸியா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருச்சு, ஈஸியா ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. நான் மட்டும் கூலா போய் உட்காந்து எழுதுறேன், அவனுக்கு பாதிப்பு இல்லை. அவனுக்கு இன்னொரு எக்ஸாம் வந்தாலும் அவனுக்கு இதே மாதிரி நீங்க பேப்பர் லீக் பண்ணி விட்டீங்கன்னா அவனுக்கு போயிடும். அவன் வேற இந்த மாதிரி தேடிட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி லீக் ஆகிற வரைக்கும் ஒரு கும்பல் என்னமா கான்ஃபிடண்டாவே இருக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் சோர்ஸ் கண்டிப்பா ஏதாவது லீக் ஆகும், ஒரு 30-40 கொஸ்டினாவது எனக்கு வரும், அதை வச்சு நான் ஓட்டிடுவாங்கிற கான்ஃபிடன்ஸ்ல தான் அவன் சுத்திட்டு இருப்பான். ஆனா மாச கணக்கா இதுக்காக வேண்டி, இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற குடும்ப கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டு எந்த ஒரு என்ன சொல்றது அதுக்காகவே முழுக்க தியாகம் பண்ணிக்கிட்டு 24 hours ஃபுல் ஃபோக்கஸ், எனக்கு இது மட்டும்தான் என்னோட லைஃப் ஆம்பிஷன் இதுதான் அப்படின்ட்டு படிச்சுட்டு ஃபுல் ப்ரிப்பேர்டா வர்ற ஒருத்தனுடைய நிலைமை வந்து எழுதியிருக்கான்னு வச்சுக்கேன். ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன், வந்து எழுதியிருக்கான். அவனுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஓரளவுக்கு அவன் படிச்சதெல்லாம் வந்திருக்கு. அவன் வந்து எல்லா ஒரு எழுதிட்டு நம்ம ஓகே நம்ம பாஸ் ஆயிடுவோம், நமக்கு சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிற ஒருத்தனுக்கு எக்ஸாம் கேன்சல். எப்படி இருக்கும்? அதுதான் நான் சொல்றேன். அந்த இப்ப எவ்வளவு பேர் சூசைட் பண்ணுவான் அதனால, எவ்வளவு பேர் மன வருத்தத்துல இருப்பான். ஐயோ இன்னைக்கு கிடைக்காது, திருப்பி தள்ளி போட்டாங்களே, அது என்ன ஆகும் தெரியலையே, கடவுள் புண்ணியத்துல நான் படிச்சதெல்லாம் இதுல வந்துச்சு. இந்த மாதிரிதான் நம்ம யோசிக்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஷேட்டர் ஆகுது. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு ஒரு டீம் போடலாம். இது வந்து சும்மா கிடையாது, மல்டி ஸ்டேட்ஸ் எல்லா ஸ்டேட்லயும் ஸ்ப்ரெட் ஆகுது. எங்கேருந்தோ எடுக்கிறான், இதுக்கு கனெக்ஷன் அவனுக்கு வச்சிருக்கானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அது வாட்ஸ்அப், டெலிகிராம், வேரியஸ் இதுல அது குரூப்ல அது போயிடுது. ஸோ அப்போ இது ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க்கை நீங்க கிராக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றணும். இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த நெட்வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். எனக்கு ஒரு புதுசாக ஒரு டவுட் ஒன்று என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க, டெலிகிராம்லையோ இல்லை ஏதோ ஒன்று அனுப்புறீங்க, ஒரு நபருக்கு அனுப்புறீங்க. அந்த நபர் நினைச்சா அந்த கொஸ்டின் பேப்பரை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது காசு கொடுக்காத வேற ஒரு ஆளுக்கோ ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நீங்க அனுப்புறீங்க, அவன் ஷேரே பண்ணல அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட நெட்வொர்க்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பீங்க? ஷேர் பண்ண நீ அவ்வளவுதான் அப்படின்னு 4 நாளுக்கு அப்புறம் தெரியுது, மிரட்டி வச்சிருப்பீங்க. 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதா நீங்க சொல்ற மெத்தட்ல தான் ட்ராக் பண்றாங்க. இது எங்க அப்படின்னு போனீங்கன்னா ஒருத்தர் இருக்கான், ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். டோட்டலா 133 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 36 மெயின் அக்யூஸ்ட் இருக்காங்க. சோஃபார் இப்ப சிபிஐ வந்து சிபிஐ உள்ள இறங்கி இருக்கு. சரியா, இந்த இவ்வளோ 4 நாளுக்கு அப்புறம் அந்த 4 நாள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய டெலிகிராம்ல லிங்க்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணியாச்சு. பட் டைம்ஸ் ஓவர். எக்ஸாம் முடிஞ்சு 4 நாள் 7ஆம் தேதியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ பிளாக் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அவங்க வந்து ரீடெஸ்ட்டுக்கு வந்து என்டிஏ கிட்ட சொல்லி ரீடெஸ்ட் வைக்கிறதா, இன்னும் அஃபிஷியலா என்ன டேட்டு என்னன்னா வரல. இது எப்படி இந்த திருநானுங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்திருக்கு. சொல்லுங்க. இது எப்படின்னா, ஒரு ட்ரங்க்ல தான் உங்களுக்கு தெரியும்ல, சீல் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது வந்து ராசா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல அதை வைக்கிறாங்க. இசானுல் ராஷித் பிரின்சிபல் அவர் வந்து சீக்ரெட்லி ஓப்பன் த கண்ட்ரோல் ரூம். அவர் வந்து கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்றாரு. என்ஐடி இன்ஜினியர் ஒருத்தர், அவர் தான் மாஸ்டர் மைண்ட், பங்கஜ் சிங்னு. அவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரங்கை சீலை உடைச்சி அதை வந்து போட்டோ எடுத்து, அது எப்படின்னா ஏதோ நவீன முறையில எல்லாம் சொல்றாங்க, ஏதோ எல்லா கொஸ்டினையும் போட்டோ எடுத்துட்டாராம். அதை மூடி அது வெளில வந்தாச்சு. இதை அவர் என்ன பண்றாரு, டாப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லிங்க பாருங்க, எல்லாம் படித்த டாக்டர்ஸும் தான் இன்வால்வ். டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா மெடிக்கல் காலேஜ்ல, அவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு அவங்க எக்ஸாம் May 3 வரத்துக்கு முன்னாடியே சால்வ்டு கொஸ்டின்ஸ் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. சரியா, அந்த டாப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அதுக்கு ஆன்சர்
ஆன்சர் எழுதி ஒரு பிடிஎஃப் ரெடியா வச்சுக்கிட்டாங்க எக்ஸாமுக்கு முன்னாடியே. அதை வந்து வித்துருக்காங்க ஃபுல்லா. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்துருக்காங்க. நான் சொன்ன உங்களுக்கு விலையை 75 லட்ச ரூபா மேக்ஸிமம் வித்துருக்காங்க. அது போக வேரியஸ் இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் 20 லட்ச ரூபாயிலிருந்து 75 லட்ச ரூபா வரைக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்தவங்க திருப்பி அதை வைக்காம அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டாங்க. எடுத்து எரிச்சு பாதி எரிஞ்சு கிடைச்சிருக்கு சிபிஐக்கு. நண்பன் படத்துல வர்ற அந்த சீன் மாதிரியே இருக்குது. இது வந்து ரிப்போர்ட், நியூஸ் ஆர்டிகல். இது எப்படி உண்மையா பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியல. நம்ம நியூஸ் லாஸ்டா நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் ஆஃப் பர்ன்ட் பேப்பர் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க. இதுல மெயின் அக்யூஸ்ட், இதுல மூல காரணம் யாரு, மாஸ்டர் மைண்டுன்னு பாத்தீங்கன்னா சுபம் கைர்னார்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க. இதுதான் நடந்தது. மெயின் அக்யூஸ்ட் இவன் தான். நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன், இந்த மாதிரி பாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் போது வருஷம் எவ்வளோ லீக் பேப்பர்ஸ், எக்ஸாம் பேப்பர்ஸ் லீக் ஆயிடுச்சுங்கிறது ஒரு எக்ஸாமா இருக்கு. அது படிச்சா உங்களுக்கு டைம் இருக்காது. நான் அது ஒரு போட்டோவா போட்டேன், நீங்க ஓவராலா அதை பார்த்துக்கோங்க. ஆனா வருஷம் எவ்வளவு மால் பிராக்டிஸ், எவ்வளவு இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகுதுன்னா 2021ல 16 எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆயிருக்கு ஒரு வருஷத்துல. 2021ல 22ல 11 எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆயிருக்கு. 2023ல 12, 2024ல 8, 2025ல 7, 2026ல 1 சோ ஃபார். கம்மியாயிட்டே தான் வருது. ஆனா வருஷம் இவ்வளவு பேப்பர் லீக் ஆகுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஒன்றும் சாதாரண இந்த எக்ஸாம்ஸ் கிடையாது. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம்ஸ். இவ்வளோ இது எவ்வளோ ஒரு 40 எக்ஸாம் 45 எக்ஸாம் வந்திருக்குமா இந்தியாவில்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாம் 45 எக்ஸாம்லயும் பேப்பர் லீக் ஆகுது. வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 10 வருது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எத்தனை லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க? கோடி கூட இருப்பாங்க ப்ரோ, யாருக்கு தெரியும்? கோடியில இருப்போம். நம்ம 160 கோடியில இருக்கோம். கோடி மாணவர்கள் இருக்காங்க அதுல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எப்படிங்க பேப்பர் லீக் ஆகுது? அப்ப யார் மேலங்க தப்பு? சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதாங்க தப்பு. வேற யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான் தப்பு. அவங்க என்னதான் சிறப்பா என்ன பண்ணாலும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான் தப்பு. அவங்க ஒரு சீரியஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாஃபியாவை பிடிக்கணும். இந்த மாஃபியா வெறும் பேப்பர் லீக்கை வச்சு பல ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபை ஸ்பாயில் பண்ணுது. கோடியா சம்பாதிச்சிட்டு இருக்கு. 500ல இருந்து 1000 கோடி. எனக்கு ரொம்ப கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 500ல இருந்து 1000 கோடி சம்பாதிப்பாங்க. கம்மி நீங்க சொல்றது. குறைஞ்சபட்சம் என்னோட புரிதலுக்கு. சரியா? இவனுக்கு என்ன மார்க்கெட்டை எப்படி சுத்தி விற்கிறானுங்கன்னு தெரியல. இவன் யார் இவனுக்கு 500ல இருந்து 1000 கோடி வெறும் இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் வச்சு பாக்குறதுக்கு? இவன் ஒரு பொறுக்கியா இருப்பான். இவன் எங்கேயோ ஒரு தெருவுல சரியான ரவுடியா இருப்பான். இவன் வந்து பாத்துட்டு இருக்கான். படிச்ச பசங்களை தானே நீங்க வந்து பெயிட் ஆக்குறீங்க. இதுல அவன் தானே கஷ்டப்படுறான். இதுக்கான சீரியஸ் ஆக்ஷன் எடுத்து இந்த நெட்வொர்க்கை கண்டிப்பா பிரேக் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை பிரேக் பண்ணாதான் இது ஒரு தீர்வு கிடைக்கணும். தர்மேந்திர பிரதான் கண்டிப்பா பிரஸ் மீட் கொடுத்தே ஆகணும். இதுக்கான சொல்யூஷனும் அவர் கொடுக்கணும். ஒரு வேலை இது தொடர்ந்துச்சே இருந்துச்சு அப்படின்னா மக்களுடைய சந்தேகம் எப்படி திரும்பும்னா, உங்களுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீங்களும் அந்த அவங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் மக்களுக்கு தொடர்ந்து 5 வருஷத்துல பாருங்க ப்ரோ. நீட் வந்து 2வது வாட்டி 2024ல ஆச்சு, 2026ல ஆகுது. அது எப்படி நீங்க அலோவ் பண்றீங்கன்னு தான் நான் கேட்கறேன். உங்க மேல விமர்சனம் இருந்தா விமர்சனத்தை உடனே கரெக்ட் பண்ற ஆளு நீங்க. இதை மட்டும் நீங்க எப்படி விட்டீங்க கேர்லெஸ்ஸா? அதுதான் என்னோட பெரிய கொஸ்டின் மார்க். இதை ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டா தான் இருக்கும் அது. ஓகே, ரைட்டு. இந்த மாதிரி எல்லாம் பல இதெல்லாம் நடக்கும்போது ஒரு விஷயத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் சம்பந்தம் உள்ள ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அப்படி நீட்டால பாதிக்கப்படுற மாணவர்களுக்கு, குறிப்பா ஏழை மாணவர்களுக்கு, ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி காசு கொடுத்து தான் பணம் இருக்கிறவங்க தான் நீட்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல, பணம் இதுல நீட்ல 2 வகையா பார்க்கலாம். ஏழை மாணவன் நீட் இருந்தா பணம் கொடுக்காம உள்ள போலாம். இந்த மாதிரி திருட்டு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிறதுக்கு தான் பணம் வேணும். நம்மளுக்கு திருட்டு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கிறதுக்கு பணம் வேணும், பிளஸ் நீட் கோச்சிங் கிடைக்கிறதுக்கும் பணம் வேணும். அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன ஆட்சியில 7.5 விழுக்காடு அரசு மாணவர்களுக்கு சொந்த கவர்மெண்ட் செலவே ஏத்துக்கிட்டு அவர் பண்ணிருக்காரு. அதை இன்னைக்கு சட்டமன்றத்துல பேச போறலாம். இதை நம்ம தனி விவாதமா விவாதிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். ரொம்ப படிச்சு ஒரு மிகப்பெரிய கனவோட நம்ம டாக்டர் ஆக போறோம், நம்ம அடுத்து நம்ம லைஃப் இப்படி இருக்க போகுது, நம்ம 6 மாசத்தை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், 1.5 வருஷத்தை 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இந்த பேப்பர் லீக்குங்கிறது நீங்க செய்யற துரோகம்.
அதை ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். இதை மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஏங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வந்து கடந்து போயிட்டு நம்ம வந்து இல்ல அவங்க மேல தப்பு இல்ல, வேற எங்க தப்பு நடந்திருக்கு, இதுக்கு பொறுப்பு ஆமா எங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன வழியோ அதை பார்த்து நெட்வொர்க்கை கிராக் பண்ணி இந்த தப்பு இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. அதுதான் கவர்மெண்ட். அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த தவறுகளை சரி செய்யுங்க, எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குங்க. இது மத்திய அரசோட முழு கடமை அப்படிங்கிறத கண்டிப்பா கண்டிக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற சமூக பொறுப்புள்ள இந்திய அரசு நலன் சார்ந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.